முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா மஹிந்தவுக்கு 2024 மாத்திரம் 6,63,00,000 ரூபாய் நிதி செலவிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த கருத்தினை இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கடந்த வருடம் பாரிய நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய சந்திரிகா பண்டார குமாரதுங்குக்கு 1,16,66,348 ரூபாயும், மஹிந்த ராஜபக்சவுக்கு 5,46,52,990 ரூபாயும், மைத்ரிபால சிறிசேனவுக்கு 1,50,72,450 ரூபாயும், கோட்டாபய ராஜபக்சவுக்கு 1,02,22,088 ரூபாயும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு 34,80,92,039 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவினால் இங்கே இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் பொழுதே அமைச்சர் இவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானத்தில் கொள்ளலாம். அந்த வகையில் அமைச்சர் ஆனந்த விஜயபால இது பற்றி குறிப்பிடும்போது, நாட்டில் நடைமுறையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவது எவர் மீதான பழிவாங்கலும் அல்ல. அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக நாட்டு மக்களுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை வேலைத்திட்டத்துக்கு இணங்க பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் ஒரு அம்சமாகவே இதனை குறிப்பிட முடியும். அரசாங்கத்தில் உள்ள சிலரும் தமது சிறப்புரிமைகளை பெற்று வழங்குகிறார்கள். அந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இருந்த அரசியல் கலாச்சாரத்தை நாம் நன்கு அறிவோம். அனைத்தும் கைப்பற்றப்பட்டுள்ளன. உத்தியபூர்வ வீடு, வாகன அனுமதி பத்திரம், அமைச்சர்களுக்கான சம்பளம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம், எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவற்றை நாம் தற்போது குறைத்திருக்கிறோம். இந்த நிலையில் ஓய்வு பெற்றுள்ள ஜனாதிபதியின் உறுப்பினர்கள் சட்டமூலத்தின் மூலம் சிறப்புரிமைகள் இழக்கப்படுகின்றன. இது அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் என்பதை தவிர பழிவாங்கல் அல்ல என்பதாக அமைச்சர் இவ்வாறு கூறியிருந்ததோடு மேலும் சில விடயங்களையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரதானமாக இந்த விடயத்தில் பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் அமைச்சர் நேற்றைய தினம் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவருடைய இந்த கருத்தில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்ட விடயமாக நாம் அவதானிக்கும் போது, அதிகாரங்களில் உள்ள சிலரும் தமது சிறப்புரிமைகளை பெற்று வாழ்கிறார்கள். அந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஓய்வு பெற்றுள்ள ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டமூலத்தின் மூலம் சில சிறப்புரிமைகள் இழக்கப்படுகின்றன. இது அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் என்பதை தவிர பழிவாங்கும் செயற்பாடு அல்ல என்பதாக அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த சட்டம் எந்த விதத்திலும் பாதுகாப்போடு தொடர்பட்டதல்ல என்றும், எவருக்காவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்பட்டால் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட குழுவுக்கு விடயங்களை தெரிவித்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள முடியும். நாட்டில் அனைவரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நாட்டில் முன்னாள் ஜனாதிபதியின் சிறப்புரிமைகள் தொடர்பில் நீண்ட காலம் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமைகளை ரத்து செய்யாவிட்டால் அவற்றை சில மட்டுப்படுத்தலின் கீழ் வழங்குவது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தினோம். பாதுகாப்புக்கும் மேலதிகமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பணிக்குழு வழங்கப்பட்டிருந்தது. அதில் சில சிறப்புரிமைகள் மட்டுப்படுத்தலின்றி உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசின் மனைவியான ஹேமா பிரேமதாசும் இந்த சட்டத்தின் கீழ் சிறப்புரிமைகளை பெற்றிருக்கிறார். அவற்றுக்காக பாரிய அளவு நிதி செலவிடப்பட்டுள்ளது. அவருக்கு இந்த சட்டத்தின் கீழ் இந்த கடந்த வருடத்திலும் பாரிய நிதி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு 26,85,660 ரூபாயும், சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்கவுக்கு 1,16,66,348 ரூபாயும், மஹிந்த ராஜபக்சவுக்கு 5,46,52,990 ரூபாயும், மைத்ரிபால சிறிசேனவுக்கு 1,50,72,450 ரூபாயும், கோட்டாபய ராஜபக்சவுக்கு 1,02,22,088 ரூபாயும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு 34,92,039 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் 9,85,88,039 ரூபாய் இவ்வாறு செலவிடப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் கருத்துக்களை முன்வைத்து குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடத்தில் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் இது தொடர்பில் ஏனையோரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனைய சில விடயங்கள் தொடர்பிலும் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது.